இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வளர்ந்து வரும் அறிவியல் யுகத்தில் AI தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஒருவரின் குரல், அவரது புகைப்படம், வீடியோக்களை அச்சு அசலாக உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு ஆச்சரியம் அடையச் செய்வது ஒருபுறம் என்றால், அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சைபர் கிரைம் கும்பல்கள் அரங்கேற்றும் மோசடி சம்பவங்கள் மறுபுறம் ஏராளம் எனலாம். அந்த வகையில் சென்னையில் AI தொழில்நுட்பத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரைச் சேர்ந்த 19 வயதான இளம்பெண் அதிர்ச்சியூட்டும் புகார் ஒன்றை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக சென்னையில் உள்ள பியூட்டி பார்லரில் பணியாற்றி வரும் அந்த இளம்பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு அப்பெண்ணின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளன. ஆபாச வீடியோ பற்றி குடும்ப உறுப்பினர்கள் கேட்டபோது அது தாம் இல்லை என்று விளக்கம் கொடுத்த அந்த இளம்பெண் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்ய முடிவுக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. AI தொழில்நுட்பம் மூலமாக ஆபாச வீடியோக்களை உருவாக்கி இளம்பெண்ணின் டெலிகிராம், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போன்ற ஐடிகளுக்கு அனுப்பி வரும் சைபர் கும்பல் ஹோட்டலுக்கு சென்று ஆண் நண்பருடன் உல்லாசமாக இருப்பது போல வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும் என்றும், இல்லையேல் அனைவருக்கும் அந்த வீடியோவை பரப்பி விடுவதாக மிரட்டுவதாக அப்பெண்ணின் வழக்கறிஞர் அருண் தெரிவித்தார். நீங்க ஒரு ஹோட்டல் போங்க, ஹோட்டல் போயிட்டு ரூம் புக் பண்ணுங்க, அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க, கூட யாராவது ஒரு பையனை கொண்டு போங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ எடுங்க, அந்த வீடியோ வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். அப்படி நீங்கள் அனுப்பலைன்னா நான் வந்து எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ருவேன். இதை தான் இவங்களுக்கு த்ரெட்டன் பண்ண மெசேஜ். குறிப்பாக ஆபாச வீடியோவை பரப்பும் ஐடிக்களை அடுத்த கணமே டீஆக்டிவேட் செய்யும் சைபர் கிரைம் கும்பல் வேறொரு ஐடி மூலமாக வந்து மீண்டும் மிரட்டுவதாகவும், AI மூலமாக உருவாக்கிய இளம்பெண்ணின் ஆபாச வீடியோக்களை விற்பனை செய்து பிட்காயின் மூலமாக பரிவர்த்தனை செய்வதாக அதிர்ச்சியூட்டும் தகவலை வழக்கறிஞர் தெரிவித்தார். சோஷியல் மீடியாமா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யார் பண்ணுறா, எது பண்ணுறா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லா அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் அவங்கள கண்டே பிடிக்க முடியல, ட்ரேஸே பண்ண முடியல. அதுதான் வந்து நம்ம சைபர் கிரைம் இன்டிமேட் பண்ணுறாங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க, ப்ளஸ் இது மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. பட் மணி கூட டெக்னிக்கலாக லைக் கிரிப்டோ காயின்ஸ், லைக் பிட் காயின்ஸ் அதுமாரி ஏர்ன் பண்ணுறாங்க. வேர் யூ கான் கேட்ச் த பர்சன். அந்த பர்சன் வந்து பிடிக்காத மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் வாகன செயலியை பாதிக்கப்பட்ட இளம்பெண் அதிக அளவில் பயன்படுத்துவதால் அப்போது கொடுக்கும் செல்போன் நம்பரை பயன்படுத்தி ஐடிக்களை எடுத்து இதுபோன்ற விஷம செயலில் சைபர் கிரைம் கும்பல்கள் ஈடுபட்டிருக்கலாம் என வழக்கறிஞர் சந்தேகம் எழுப்பினார். தமிழ்நாட்டில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாச வீடியோக்களை உருவாக்கி பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பான முதல் புகார் என தெரிவித்தவர், இதுபோன்ற கும்பல்களை பற்றி காவல்துறையிடம் புகார் அளிக்க பெண்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.